ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் குயிக் வாட்ஸ்அப் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிங்கிள் டிப் என்னன்னு சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வாட்ஸ்அப் நியூ மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த நம்பரை நம்ம சேவ் பண்ணால் தான் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி எப்படி நம்பரை சேவ் பண்ணாமல் வாட்ஸ்அப் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ தெரியாதவங்களுக்காக. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சேட்ஸ் போங்க. ஸோ சேட்ஸில் இந்த மாதிரி நீங்கள் சேட் பண்ணிக்கிற சேட்ஸ்லாம் வரும். இங்கே வந்துட்டு மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். அதில் போய்ட்டு யூன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். YOU அப்படின்னா நீங்கள் உங்களோட நேமே வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன நேம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட ப்ரொஃபைல் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ, ஸோ அதே நேம்லேயே வந்துட்டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்ஸில் காட்டும். இது வந்து உங்களுக்கு நீங்களே மெசேஜ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்களே ஏதாவது ரிமைண்டர்ஸ், ஏதாவது நீங்கள் க்ராசரிஸ் வாங்க போகிறீங்கன்னா லிஸ்ட்டு, ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வெளியில் எங்கேயாவது நான் வந்துட்டு கடைக்கு போகிறேன், ஏதாவது லிஸ்ட்டு மறக்கக்கூடாது அப்படின்னா நான் எனக்கு நானே இதில் மெசேஜ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். ஈஸியாக நான் எடுத்து பார்த்துப்பேன். ஸோ வாட்ஸ்அப் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அது நமக்கு முன்னாடியே இருக்கும். ஃபோனில் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ, வாட்ஸ்அப் பண்ணணுமோ அவங்களோட நம்பரை இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன். இது ஜென்ரலான ஒரு பப்ளிக் நம்பர், இது என்னோடய பர்சனல் நம்பர் கிடையாது. ஸோ அந்த நம்பருக்கு டைப் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் லிங்க் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆகிடும், சேட்டில் வந்து சென்ட் ஆகிடும். அந்த நம்பரை நீங்கள் திருப்பி டச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அவங்க வாட்ஸ்அப்பில் இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணலாமா, இல்லை கால் பண்ணணுமா, இல்லை ஆட் டு கான்டாக்ட்ஸான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் சேட் வித் அந்த நம்பர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைலே வந்துட்டு ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் ஜஸ்ட்டு எனக்கு பீமா ஜுவல்லரிஸோட அவங்களோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நான் டைப் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு இங்கே வந்துருச்சு. நீங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போது அவங்க நம்பரை நீங்கள் உங்களோட கான்டாக்ட்ஸில் தேவையில்லாமல் சேவ் பண்ணி திருப்பி டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமலே நீங்கள் சிம்பிளாக மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.